ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்கல் எஸ்கியூவில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலரி கேட்டகரி கவுண்ட் எடுக்கணும். கவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சேலரிஸ் வந்து நம்ம கேட்டகரிஸாக பிரிக்கணும். லோ சேலரி வந்து 20,000க்கு உள்ளே இருந்துச்சுன்னா லோ சேலரி, 20,000 to 50,000 இந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா அது ஆவரேஜ், 50,000 மேலே இருந்ததுன்னா அது ஹை சேலரின்னு வரணும். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு எந்த சேலரிஸும் இல்லை அப்படின்னா கவுண்ட் வந்து 0ன்னு வரணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் நான் எம்ப்ளாயிஸ் டேபிள் வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய சேலரிஸ் வச்சு நான் ஃபஸ்ட்டு லாஜிக் எழுதிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டேபிளை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருக்கக்கூடிய சேலரி காலம் எடுத்துக்கிறேன். இதை வச்சுட்டு நம்ம இந்த கேட்டகரி வைஸாக பிரிக்கலாம். லோ சேலரிக்கான லாஜிக் எழுதுறேன். லோ சேலரின்னு சொல்லிட்டு இங்கே நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒரு காலம் நியமிக்கிறேன். ஸோ கவுண்ட் எழுதுறது கேஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஒரு கேஸ் கண்டிஷன் எழுதுறேன். கேஸ் வென் காலம் நேம் வந்து சேலரி. ஸோ எனக்கு வந்து லெஸ் தென் 20,000 இருந்துச்சு அப்படின்னா ஸோ தென் என்ன பண்ணணுன்றதை சொல்லணும். நம்ம ஆக்சுவலாக கவுண்ட் தான் எடுக்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எதுவும் நமக்கு தேவையில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன்று சேம் சேலரியே ரிட்டர்ன் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். ஓகே, நான் சும்மா ஜஸ்ட் 1ன்னு கொடுக்குறேன். இதை என் பண்ணிக்கிறேன். இந்த கண்டிஷன் மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா 1ன்னு வரும். அதர்வைஸ் வந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை அப்படியே நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கவுண்ட் ஆஃப் இந்த கேஸ் கண்டிஷன் அப்படியே கவுண்ட் எடுக்கிறேன் இந்த காலமை. ஸோ டோட்டலாக வந்து லெஸ் தென் 20,000க்குள்ளே எவ்வளோ பேர் வந்து இருக்காங்கன்றதை கவுண்ட் பண்ணி சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் சேலரிக்கு எடுக்கணும். ஸோ ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 20,000 to 50,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுக்கணும். ஸோ பிட்வீன் 20,000 and 50,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். ஸோ இதே மாதிரி ஹை சேலரிக்கு நான் எழுதணும். ஹை சேலரி வந்து எனக்கு 50,000க்கு மேலே இருக்கணும். ஸோ இப்போ இந்த கொரிஸ் எல்லாம் செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம செட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூனியன் பண்ணுறோம் எல்லாத்தையும். ஓகே, ஸோ நான் யூனியன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் மாதிரி இந்த ஃபார்மேட்டில் எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம லீட் கோடில் போட்டுட்டு டேபிள் நேம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். டேபிள் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா டெஸ்கிஸும் செக் பண்ணிடுச்சு. நம்ம எழுதின கோட் வந்து ரைட்.